நகரமயமாக்கப்பட்ட வாழ்வியல் சூழலில் நாம் ஒன்றி இருக்கும் ஒரே இயற்கை சார்பு என்றால் அது விவசாயம்தான். அந்த விவசாயத்தை நாம் இயற்கையான முறையில் செய்கிறோமா என்ற கேள்விக்குறி நம்மில் பலருக்கும் உள்ளது. ஏன்னா முழுக்க முழுக்க நம்ம ஒரு 50 ஆண்டு 60 ஆண்டு காலமாக கெமிக்கலே பயன்படுத்தி மண்ணை மலட்டுத்தன்மை ஆக்கி வச்சிட்டோம். அப்படியாக இயற்கை விவசாயத்தை இயற்கையாக பின்பற்றும் மக்களை தேடித்தான் கண்டறிய வேண்டிய நிர்பந்தம் எழுந்தது. அந்த தேடல்தான் எங்கள் வாழ்வாதாரம் படக்குழுவை ஈரோடு மாவட்டத்தில் உள்ள இயற்கை விவசாயி நாகராஜ் ஐயாவை நோக்கியும் அழைத்து வந்தது. இயற்கை விவசாயம் எத்தனை வருஷம் பண்ணிட்டு 3 வருஷம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. இது எப்படி இந்த உங்களுக்கு இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படி தூண்டல் வந்து? இயற்கை விவசாயம் பண்ணணும் இப்போ நோய் நொடி அதிகமாக உற்பத்தி ஆகிட்டு இருக்குதுங்க. அதாவது ஈரோடு மாவட்டத்தில் அதிகமாக இருக்குது. இந்த கேன்சர் அது ஈரோடு மாவட்டத்தில் அதிகமாக இருக்குது. அதனால் சரி இந்த மண்ணினுடைய வளம் கெட்டு போயிடுது. அதனால் நான் இயற்கைக்கு மாறலான்னு மாறிட்டேங்க. நானாக இது முயற்சி எடுத்து பண்ணிட்டேங்க. மாடு வச்சு உழுதுட்டு இருந்தபோது நான் பூமி இலக்கமாக நல்லா இருந்தது. இப்போ இந்த டேயட் உழுவுறதுனால மண் இறுக்கி போயிடுது. ஏர் உழுவதையும் டிராக்டர் பயன்பாட்டையும் பற்றிய முரண்கள் விவசாயிகளுக்குள்ளே இருப்பதையும் நம்மால் காண முடிந்தது. என்னன்னா வாட்டேரு ரொம்ப அதிக சிரமம். தேட்டர் ஈஸி. அதை இப்போ எல்லாம் இப்போ ஈஸியாக போடத்தானே பார்ப்பாங்க. அது மாட்டுக்கு கொஞ்சம் முதலீடு அதிகமாகுது, வச்சு பாதுகாக்க வேணும். அப்புறம் உழவு ஒரு ஏக்கரை ஓட்டுறதுக்கு 3 ஏர் வேணும். ஒரு வயலுக்கு அது நல்ல கணக்கான வயலேருந்து 100 சுற்று வரணுங்க. இது இருந்து 1 மணி நேரத்தில் தேட்டர் ஓட்டிட்டு போயிடும். நீங்க இப்பதான் பண்ண ஆரம்பிக்க போறீங்க? ஆமாங்க, இனிமேல் தான் பண்ணணும். அவரது பரவாயில்லைங்கிறாரு. அப்புறம் அதையும் செலவு கம்மியாகும், அதனால மருந்து அடிக்கிற வேலை இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிக்கும் அப்படின்னு சொல்றாரு. செஞ்சு பார்த்தா தான் எப்படிங்கிறது தெரியும். மேலும் இயற்கை விவசாயத்தை நோக்கி நகரும் விவசாயிகளுக்குள் இருக்கும் பிற கேள்விகளும் அதனை சிறப்பாக செயல்படுத்துபவர்களின் அனுபவமும் அடுத்தடுத்து நமக்கு கிடைத்தது. இயற்கை விவசாயம் பண்ண போது லாபம் கம்மியாக தான் கிடைக்குதுங்க. மனசில் அதிகம் எடுக்க முடியாது. ஏன்னா உப்பு போட்டு அதே பழகிறனால பூமியில் அதிக விளைச்சல் வர மாட்டேங்குது. பொட்டாசியம், நைட்ரேட், அமோனியா, யூரியா போன்ற தாதுக்களைத்தான் உப்பு என்றும் குறிப்பிடுகிறார்கள். நான் 1 ஏக்கரை மட்டும் பண்ணணுங்க இயற்கை விவசாயம். அது 1 ஏக்கரை பண்ண செலவு கம்மியாக இருக்குதுங்க. ஆனால் வருமானம் கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும். ஏன்னா முதல் டைம் அதிகமாக இல்லைங்க. இருந்தாலும் அது தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தால் பயிரளிக்கு நம்ம கொஞ்சமாக பண்ணவங்களும் அது பண்ண முடியாதுங்க. நெல்லுக்கு அவ்வளோ சரியாக தெரியலைங்க. வாழைகளுக்கெல்லாம் நல்லா இருக்குது. இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு அது 2 தடவை 3 தடவை மருந்தடிக்கோடு. அது செய்யறதுக்கெல்லாம் ஆள் நிறைய வேணும். அதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஆனால் இது ஓரளவுக்கு சாப்பாட்டுக்கோ இதுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளாக இருக்குது. நோய் இல்லாமல் இது கிடைக்குங்க. எல்லாம் பக்கத்தில் பாருங்க, அந்த பறம் மருந்து அடிப்பாங்க, நான் அந்த மாட்டு முழுத்து அடிப்பேன். அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்குது நம்மளுடைய இது. ஆனால் இயற்கை விவசாயம் தான் இப்போ ஒரு 7 வருஷம் பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்க 40 மூட்டை எடுத்தாங்கன்னா நான் ஒரு 38 மூட்டை எடுப்பேங்க. ஒரு 2 மூட்டை குறைவாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் அரிசி தெளிவாக இருக்குங்க. இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் மகத்தான பணியை செய்து வருகிறார்கள் விவசாய ஆர்வலர்களான திரு செங்கோட்டையன் மற்றும் திரு திருமூர்த்தி அவர்கள். விவசாயிகள் இயற்கை இடுபொருள்களை கொண்டு போனாவே அவங்க கேட்குற கேள்வி, இதில் எல்லாம் விளையுமா, ஏன் இதெல்லாம் விளையாதப்பா, நாங்கள் கெமிக்கல் போட்டு தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு காரணம் கேட்டால், அவங்க காட்டில் இயற்கை தொழு உரங்கள் கிடையாது. தொழு உரம் என்று அழைப்பதில் இயற்கை சார் மக்கும் கழிவு அனைத்தும் அடங்கும். பாரம்பரிய பஞ்சகவியமும் இதில் அடக்கம். ஆல்ரெடி உரத்தை போட்டு அவங்க மண்ணை மலடாக்கி வச்சுருக்காங்க. தொழு உரங்கிறது யாரும் எந்த விவசாயியும் அதிகமாக பயன்படுத்துவதே இல்லை. அப்படி பயன்படுத்துகிற விவசாயிகள் இயற்கை விவசாயத்தை ஏற்றுக்கிறாங்க. அவங்க நல்ல ஈல்டு, நான் கொண்டு கொடுக்குற இடத்துல நல்ல ஈல்டு கிடச்சிருக்கு, ரிசல்ட்டும் எடுத்திருக்கான். இப்போ செயற்கை உரங்கள், ரசாயன உரங்களை மக்கள் பயன்படுத்துறதுக்கு காரணம் நீங்க எந்த மாதிரி? அது ஆண்டுக்கு ஒரு பரம்பரை வரை அந்த மாதிரி பழக்கிட்டாங்க. அது உரம் போட்டால் அப்போதைக்கு மாதிரி வரும். பற்றாக்குறை இந்த பொருள் சாணியம் நம்ம தொழு உரமெல்லாம் கிடைக்காதனால அதை போட்டு பயன்படுத்திட்டாங்க. இப்போ மாரிமுத்து சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, முதல் போக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈல்டு கம்மியாக தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும் ஆர்கானிக்கில். ஆனால் 2வது போக அது அதை ஓவர்டேக் பண்ணி கொண்டு சேர்த்திடும். ஆனால் அவர் சொன்னது நான் தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா முழுக்க நம்ம ஒரு 50 ஆண்டு 60 ஆண்டு காலமாக கெமிக்கலே பயன்படுத்தி மண்ணை மலட்டுத்தன்மை ஆக்கி வச்சிட்டோம். மண் ஊரா மலட்டுத்தன்மை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இப்போ திடீர்னு பண்ணுறங்கிற போது அது
சாத்தியக்கூறு இல்லை. ஆகவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக 1/3 குறைக்கிறாங்க, அடுத்தது பாதி குறைக்கிறாங்க. 3வது போகும்போது முழுக்க முழுக்க ஆர்கானிக் மாறிக்கும். இயற்கை விவசாயத்துக்கு நம்ம பூமி தயாராகிக்கும், மண்புழு உற்பத்தி ஆகிக்கும். நீங்கள் எந்த உரமே தேவை, நம்ம தொழு உரம் மட்டும் நம்ம ஆர்கானிக் மரம் மட்டும் கொடுத்தா போதும். விதை நெல் சந்தைப்படுத்தப்பட்டு பெரும் வர்த்தகமாக மாறிவிட்டது. செயற்கை உர நிறுவனங்கள் கடன் அடிப்படையில் விவசாயிகளுக்கு சலுகைகள் தந்து மக்களை இயற்கையை விட்டு மெல்ல நகர்த்தி விட்டதை அறிந்து அதிர்ந்தோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கம்பெனியில் வந்து லோன் தராங்க. ஃபுல்லாக ஒரு போகம் ஃபுல்லாக பண்ண வரைக்குமே லோன் கொடுத்துட்றாங்க. அதை நம்பி விவசாயம் எடுத்து வந்துடுறாங்க. அதை எடுத்து பண்ணி கொண்டு போய் உரக்கடைக்கு பணம் கட்டுறதா தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ பெரியார் மாவட்டத்தில் வந்து எல்லா நோயும் இருக்குது, நோய் இல்லாத நோயே கிடையாது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா பெரியார் மாவட்டத்தில் தான் உரக்கடையும் அதிகமாக இருக்குது, மெடிக்கல் கடையும் அதிகமாக இருக்குது, ஆஸ்பத்திரியும் அதிகமாக இருக்குது. மற்ற பக்கமாக இப்போ நீங்கள் பஞ்சாப்லாம் போனீங்கன்னா உரக்கடையே கிடையாது, சிக்கிம் போனீங்கன்னா உரக்கடை கிடையாது. அங்கெல்லாம் இயற்கை தான் பண்ணாங்க. இப்போ சிக்கிமில் அமெரிக்கா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நம்ம பெரியார் மாவட்டம்னு சொன்னீங்கன்னா நான் போனீங்கன்னா நம்மளுடைய தரத்தை பிரித்து நீங்கள் இயற்கையில் பண்ணாலும் சரி செயற்கையில் பண்ணாலும் சரி எந்த ஏரியான்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதை ஒதுக்கிடுவாங்க. இந்த பயிரில் என்னென்னலாம் பயிரிட்டுருவீங்க? இந்த மாதிரி வந்து நெல் தான் மெயினாக, நெல் மட்டும் அதிகமாக. அப்புறம் வாழை வந்து கம்மியாக தான் செய்கிறாங்க. அப்புறம் அந்த தோட்டத்து பாசனங்கிறாங்களே, வாய்க்கால் பாசனத்துக்கு நெல் தான் அதிகங்க. வாழை வந்து ஒரு 10% செய்கிறாங்க, அவ்வளோதாங்க. இந்த மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா அது மாதிரி ஐட்டமெல்லாம் யாரும் பண்ணுறது இல்லைங்க, யாருமே பண்ணுறது இல்லை. இது வந்து கவர்மெண்ட் கொடுக்குறது டிவிஎஸ் 5 அதான் மெயினாக நட்டுறாங்க. 2ஆம் மாதத்தில் வந்து வேறு எல்எல்ஆர் நட்டுறாங்க, 5000 நட்டுறாங்க. 2ஆம் மாதத்தில் வந்து மாற்றி நட்டுறாங்க. குறைந்த மகசூல் வருதுங்க. அது நம்ம நாள் அதிகமாகுது. வாய்க்காலில் வந்து தண்ணி 120 நாளைக்கு தான் தண்ணி ஒரு ஆகுது. அதுக்குள்ளே வந்து அது வந்து 150 நாள் ஆகுது. அதுக்கு நட்டும்போது வந்து நாள் அதிகமாகுது. அப்புறம் தண்ணி பார்த்தா தான் அதுமோட விளைச்சல் வந்து கம்மியாக தான். நீர்ப்பாசனம் ஒரு முதன்மை காரணமாக இருப்பதால் குறிப்பிட்ட வகை பயிர்களை மட்டுமே பயிரிடுவதாய் சொல்கிறார்கள். பின்னாடிலாம் விதை நெல் வச்சிருப்பாங்க. ஆமாம், இப்போலாம் அப்படி யாருமே எடுத்து வைக்கிறது இல்லை. யாருமே எடுத்து வைக்கிறது எல்லாமே இலக்கு தான் வாங்குறாங்க. அதனாலங்கிறது பெரும்பாலுமே 190% எல்லாம் போய் கடையில் தான் போய் வாங்கிட்டு வராங்க. தனியார் இடத்துல போய் வாங்கிட்டு வராங்க. அப்புறம் கவர்மெண்ட்லேயும் போய் வாங்குறாங்க. நெல் 20 ரூபாய்க்கு கொடுத்தோம்னா விதையில் வாங்கும்போது 40 ரூபா 45 ரூபாய்க்கு வாங்குறாங்க விதையில். அதில் கொஞ்சம் இதுதாங்க விவசாயிகளுக்கு வந்து அதில் கொஞ்சம் அதிகமாக செலவாகுது. அதை வந்து யாரும் எடுத்து வைக்கிறது இல்லை. ஏன்னா இப்போ அறுவடை வந்து மிஷினில் இருக்கிறாங்களா, அது அடிபட்டு போயிருக்கிறாங்க. அந்த பழப்பில்ல முதல்ல கையில் அடிப்பாங்க, இந்த மிஷின் வச்சுருப்பாங்க. இப்போ அப்படியெல்லாம் இல்லைங்க. இப்போ கருவறைக்கு மிஷினில் அடிக்கும் போது அது நிறைய கலப்படம் வருது, அதனால தனியாக எடுத்து வைக்க முடியாது. இது நான் வந்து ஒரு தனியாக ஒரு வெயில் அடித்து தனியாக எடுத்து வைப்பேங்க. முதல்ல அப்படி எடுத்து வைக்க முடியாது. இப்போ அதை எங்கேயும் அறுத்துட்டு வர மிஷினில் போய் அதை போய் கொண்டு சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ண முடியாது. அது வந்து சிரமம் தாங்க. அது யாருமே விவசாயம் பண்ணுறதே இல்லை. இப்போ ஒரு நாற்று நடுறதுலாம் எப்படி? இப்போ ஆட்கள் வச்சு தான் நாற்று நடுறீங்க? ஆட்கள் வச்சு நடனங்க. அப்புறம் அது இல்லாமல் இப்போ இயந்திர நடு வந்துருக்குது புதுசாக. அது நான் கொஞ்சம் பண்ணுறேங்க. இப்போ நான் கூட ஒரு 1.5 ஏக்கரை பண்ணுறேங்க. அது வந்து அதிகமாக மக்கள் விரும்புறதில்லை, வேறு இடைவெளி அதிகமாக வருது. அப்புறம் அதனால் வந்து யாரும் அப்புறம் நாற்றுறது வந்து அது கொஞ்சம் சிரமம். வாயில் நாற்றுடுவாங்க. அப்புறம் நாற்று அது பார்த்தா ரொம்ப இடைவெளி அதிகமாக இருக்குது, ரொம்ப தூரமாக இருக்கு, திரும்பி நட்ட மாட்டேங்கிறேன். நாங்கள் இங்கே ஒரு 4-5 காட்டுக்காரன் மட்டும் நட்டுறேங்க இயந்திர நடம். அது வருங்காலத்தில் வந்து இயந்திர நடம் தான் வருது. அது மக்கள் ஆள் பற்றாக்குறை ஆயிடுச்சு. இப்போ நான் போய் செய்கிறது எதுவுமே இல்லைங்க, இல்லாமல் ஆள் தான். நான் போய் எதுவுமே பண்ணுறதே கிடையாது. காசு கொடுத்தா அதை மாதிரி செஞ்சிடறாங்க. ஏன்னா நாம் செஞ்சும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா செலவு கம்மியாகுங்க. ஆளே போட்டு செஞ்சோம்னா அப்போ கட்டுப்படி ஆகாது. எல்லாமே ஆள் போட்டு செய்கிறனால கட்டுப்படி. அப்போ நான் பார்க்குற மாதிரி இருக்காது, நான் போய் கிடைக்காது நின்று பார்க்குற மாதிரி இருக்காது. நான் எல்லாம் வந்து அவனை நட்டை கட்டிட்டு போயிட்டு போக வேண்டியது. இது வருங்காலம் வந்து அப்படி தான் இருக்குது. இது வருங்காலம் வந்து ஆள் நடவு ஆள் கிடைக்காது. இது விவசாயம் இது நம்ம இயந்திர நடவு தான் ரெடி ஆகணும். அது மாதிரி இதை வருது. இப்போ விவசாயம் வந்து இப்போ அடுத்த தலைமுறை தலை தூக்காது அப்படிங்கிறீங்க? ஆமாங்க, வருங்காலம் நம்ம எப்போ தலைமுறையோட முடிஞ்சு போச்சு விவசாயம். எனக்கு பின்னாடி விவசாயத்துக்கு ஆள் இல்லை, யாரும் வாரிசு கிடையாது, இல்லை வேறு வேலைக்கு போகிறாங்க. இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து வயசானி முடிஞ்சுன்னு வச்சுக்க, இளைய சமயத்தில் யாரும் வர்றதில்லை. 100ல் ஒரு 10 பேர் மட்டும் வராங்க. இன்ஆர்கானிக் பயன்படுத்துகிற விவசாயி வந்து ஆர்கானிக் உரத்தை பற்றி பெருசாக எடுத்துக்க காரணம் கேட்டால் என்னங்கிறாங்க, செலவினங்கள் எச்சு வருது, அது உங்களுக்கு காசு அதிகமாக வருது அப்படிங்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணுறாங்க.
ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறேன்னா 1 வருஷங்கிறது 2 வருஷங்கிறது நீங்கள் இயற்கை உரத்தையும் பயன்படுத்துங்க, இன்ஆர்கானிக்கு ரெண்டையும் கலந்து பயன்படுத்துங்க. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் பயன்படுத்தும் போது உங்கள் மண் வந்து இயற்கையாக மாறிக்கும். ஏன்னா மண் வந்து அந்தளவுக்கு தாய் மண் தாய்ப்பாலுங்கிற மண் வந்து கெட்டு போச்சுங்க. அதனால் தொழு உரம் கொடுக்காத எந்த விவசாயம் பண்ணாலும் கண்டிப்பாக ஈல்டு வர்றது கஷ்டம்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பூச்சி விரட்டின்னு ஒரு மருந்து நம்மகிட்ட இருக்குங்க. பூச்சி கொல்லி இருக்குது, பூச்சி விரட்டி. அதை பண்ணுறது பார்த்தீங்கன்னா வேம்பு, ஆடாதொடை, கருநூச்சி, ஊமத்தை இதே கொண்டு மூலப்பொருள் ரா மெட்டீரியலாக கொண்டு போய் தயார் பண்ணுறாங்க. டெக்னாலஜி மூலம் தயார் பண்ணி பண்ணுறது பூச்சி விரட்டுதுங்க. பூச்சி கொல்றது கிடையாது, பூச்சி விரட்டுது. அவங்க மட்டும் நல்ல பூச்சி ஒன்றும் பண்ணாது, கெட்ட பூச்சி வந்து வராது, கெட்ட பூச்சி வராது. அது என்ன பண்ணுறதுன்னா நாக்கு மரத்து போய் பட்டினிச்சாவை ஏற்பட்டு இறந்து போயிடும். நீங்கள் கெமிக்கல் பண்ணுறதுனால என்ன பண்ணுறீங்கன்னா பூச்சி அப்போது செத்துடும், ஆயிரக்கணக்கான முட்டையில் விட்டுட்டு செத்து போயிடும். அடுத்த 2வது நாளே மடி முட்டை பறிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும், மடி மருந்தடிக்கணும்னு சொல்லுவார் கெமிக்கலில். இது அப்படி இல்லைங்க, பூச்சியே இறந்து பட்டினிச்சாவை ஏற்பட்டு இறந்து போயிடுறதுனால உங்களுக்கு மறுபடியும் மருந்தடிக்க வேண்டிய எது செலவு குறையுங்க வச்சுக்குவேன். விலை நிர்ணயம் விவசாயிகளுக்கு நியாயமாக இருப்பதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என்பதே இவர்களின் முதன்மை கோரிக்கையாக இருக்கிறது. 2வது விவசாயிகளுக்கு வந்து இயற்கையிலேயே பண்ணாலும் அந்த இயற்கைக்கு உண்டான இயற்கையில் பண்ணிக்கணும் விலை வந்து நிர்ணயம் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் தயாராக இல்லை. இயற்கையை பண்ணுன்னு சொல்லுதுங்க அரசாங்கம். ஆனால் அதை தனியாக பிரித்து இயற்கையில் பண்ணுதான்னு எடுத்து அது விலை சந்தைப்படுத்துதல் வந்து கவர்மெண்ட் பண்ணுறதில்ல. அப்படி சந்தைப்படுத்துதல் பண்ணால் ஒன்றும் விவசாயி ஆர்வமாக வந்து ஆர்கானிக்கில் பண்ணது வந்து சேல்வாகும் அப்படின்னு சொல்லி உடனே ஆர்வம் காட்டுவாங்க. 2வது ஒரே அடியாக இயற்கைக்கு மாற்ற முடியாதுங்க, 4-5 வருஷத்தில் மாற்றிடலாம். கண்டிப்பாக நாங்கள் வந்து இயற்கை விவசாயிகளை ஊக்குவிச்சு அவங்களுக்கு நிறைய விளக்கத்தை சொல்லி இப்போவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 500-600 விவசாயிகளை மாற்றிட்டோம். அவங்க எல்லாமே எங்கள் இயற்கை உரங்களை வாங்கி பயன்படுத்துகிறாங்க, ரிசல்ட்டும் எடுத்து கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக இன்னொரு 4-5 வருஷத்தில் ஒரு 75% விவசாயிகளை இயற்கைக்கு மாற்றிடுவோம். இன்ஆர்கானிக்கினுடைய பயன்பாடு குறைச்சிருவோம். அப்போ குறையும் போது மண் வந்து மலட்டுத்தன்மையிலேருந்து நீங்கிடும். வருங்கால சந்தை வந்து நோய் நொடி இல்லாதவாறு நாங்கள் எங்களால் முடிஞ்ச இயற்கை உரங்களை கொடுத்து விவசாயிகளை மாற்றி பண்ணிடுவோம் அப்படிங்கிற உறுதித்தன்மையோடு சொல்கிறேங்க. முன்னோர்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இலை தலை தாம்பு இது போட்டு தான் நடவே பண்ணாங்க. அது மாறி மாறி கொஞ்சம் மாறி அதுக்கு பற்றாக்குறை இறுதியில் மாறும்போது அந்த கெமிக்கல் பண்ணுறக்கு ஆரம்பித்தாங்க. உப்புண்டா முதல்ல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உப்புங்கிறதே கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பாவோட போய் விவசாயம் பண்ண வரைக்கும் பார்க்குற போது இலை தலை தாம்புகள் போட்டு தான் மிதிச்சு விட்டு தான் நாற்றை விடுவாங்க. அந்தளவுக்கு இருந்துச்சு, உரமே கிடையாது, நோயே வராது, எந்த பூச்சியும் வராது, மகசூல் நல்லா வந்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல் கொண்டு உள்ளே போடும்போது என்னன்னா அது வந்து மலட்டுத்தன்மை ஆகி போச்சு. இப்போ 10 பொதி வந்த பக்கம் இப்போ 6 பொதி தான் வருது. இப்போ அது மாதிரி மீண்டும் உங்களை மாதிரி நண்பர்களோட துணையோட, ஏன்னா நீங்கள் இல்லாமல் இது விழிப்புணர்வு இல்லாமல் இது கொண்டு வர முடியாது, மாற்ற முடியாது. அந்த விழிப்புணர்வோட இப்போ கிட்டத்தட்ட செங்கோட்டையன் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 30% மாற்றிட்டோம். இன்னும் 70% 5 வருஷத்துக்கு கம்பல்சரியாக மாற்றிடும். 100% மாற்றிட நம்பிக்கை இருக்குது, மாற்றிடலாங்க.